அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போது வெஸ்டேஜ் டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பேங்க் புக் அண்ட் பேன் கார்டு இரண்டும் பார்த்திங்கன்னா பதிவு எப்படி செய்யறன்றது ஒரு சின்னதாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம பார்த்திங்கன்னா இந்த க்ரோம் நம்ம கூகுள் யூஸ் பண்ணுவோம்ல, எல்லாமே இந்த க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இது மாதிரி சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். அதில் சர்ச்சிங்கில் போயிட்டு நியூ NEW நியூ பேங்க் அண்ட் பேங்க் இங்கே இருக்குது பாருங்கள், இதை கொடுங்க. நியூ பேங்க் அண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, இதை கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து இது மாதிரி வரும். தலைப்பு அகற்றும்னு சொல்லிட்டு தமிழில் இருக்குது, இது இங்கிலீஷில் கூட வரும் ஃபஸ்ட்லேயே. அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாக்கா இது மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் புக் பண்ணனாலும் ஃபஸ்ட் டைமு உங்களுடைய ஐடி நம்பர் போடணும். வெஸ்டேஜில்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே ஒரு சில ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடி நம்பர் போடணும். நான் ஆல்ரெடி இங்கே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கனால இந்த டைரெக்டாக பாஸ்வேர்டு நீங்கள் நார்மலாக நம்ம ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்காக பாஸ்வேர்டு போடுவோம் இல்லையா, அதே பாஸ்வேர்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுக்கணும். இப்படி லாகிங் ஆனோடனே நான் ஆல்ரெடி நான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறனால இந்த மாதிரியான டீட்டெயில் காமிக்குது எனக்கு, ஓகேங்களா. அதே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்னு இருக்குது பாருங்கள். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 35645687 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களுடைய ஐடி நம்பர் நீங்கள் போட்டிங்கனாக்கா அதுக்கடுத்து நேம் எல்லாம் அதுவே கரெக்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நம்பர் போடணும். நீங்கள் பேங்க் நம்பர் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அதுவே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் த ஃபைல். நீங்கள் ஃபைல் ஃபைல் இருக்கும் இல்லையா, நம்ம இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைலில் போகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 1 மினிட், இது ஆல்ரெடி இருக்கிறனால அந்த மாதிரி காமிக்குது. இங்கே ஃபைல் சூஸ் பண்ணுற ஃபைலை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் உள்ள போகும். அதில் இருக்கிற நம்பரை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே செக் ஒர்க்குன்னு இருக்குது பாருங்கள், கீழே கட்டமாக இருக்குது இல்லையா, இந்த கட்டமாக இருக்கிற இடத்துல கீழே பாருங்கள் நம்மளுடைய ஃபோட்டோ கீழே பேங்க் கிரெடிட்டட் பை, அது கீழே பேங்க் மோட்டிவேஷன் பை, அது கீழே செக் ஹீரோயின் இன்ஃபை அது இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணணும். இந்த பாக்ஸை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போயிட்டு இங்கே சேவ் அண்ட் பேங்க்குன்னு இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. எங்கன்னாக்கா நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடிக்கு மேலே நியூன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து சேவ் பேன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஒரு மெசேஜ் ஒன்று உங்களுக்கு வரும். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் பேங்க் புக்கு நீங்கள் அப்படியே இந்த பக்கம் தள்ளினீங்கன்னா பேங்க் புக் எடிட்னு இருக்கும். இங்கே நீங்கள் ஐஎஃப்எஸ்சி நம்பரும் அக்கௌண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது அக்கௌண்ட் நம்பர் 2 முறை போடணும். இங்கே ஒரு முறை இங்கே ஒரு முறை 2 முறை போட்டிங்கன்னா ஐஎஃப்எஸ்சியூ நம்பர், அந்த ஐஎஃப்எஸ்சியூ நம்பரும் அக்கௌண்ட் நம்பரும் போட்டிங்கன்னா அது எந்த ஊருதுன்னு சொல்லிட்டு அதுவே எடுத்துக்கும். அதே மாதிரி தான் இதுவும் செக் ஃபைல் போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, பேன் கார்டுக்கு ஒரு பாக்ஸில் கிளிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே பண்ணுறோம் பாருங்கள் இந்த கிளிக்கை இங்கே பண்ணிவிட்டு பேன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா சேவ் இங்கே கொடுக்கும். நம்ம மேலே சேவ் இங்கே கொடுக்கும் நான் டச் பண்ண இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பேங்க் புக்குக்கு இங்கே சேவ் கொடுக்கணும், ஓகேவா. பாக்ஸ் கீழே கிளிக் பண்ணுறது மட்டும்தான் ஒரே இடத்துல, ஆனால் சேவ் கொடுக்குறது தனித்தனியாக கொடுக்கணும். இது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டேஜில் லீடர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேன் கார்டும் பேங்க் புக்கும் இப்படி தான் கிரெடிட் பண்ணணும். ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். க்ரோமில் போயிட்டு நீங்கள் அற்புதமாக பண்ணலாம், அதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பட் நீங்கள் பண்ணுற ஒரு ஃபோட்டோஸ் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கிற மாதிரி எடுத்துங்க. அதே மாதிரி பேங்க் புக்கும் கிளியராக இருக்கிற மாதிரி போட்டுங்க. உங்களுக்கு 3 டேஸில் அது வெரிஃபைடு ஆகிட்டு ஒரு டைப் மெசேஜ் வரும் உங்களுடைய மொபைலில். அது மெசேஜ் வந்துச்சுன்னா அதில் ஓகேவா சக்ஸஸ் ஆகிடுச்சா ரிஜெக்ட் ஆகிடுச்சான்னு வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம திரும்ப இதே மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே லேடர்ஸ், தேங்க்யூ, விஷுவல். இப்படி தான் பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ் நிறுவனத்தில் வெஸ்டேஜ் டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுற எல்லா லேடர்ஸும் அவங்களுடைய பேன் கார்டு பேங்க் புக்கு அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய லீடர்ஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க லீடர்ஸ் இது மாதிரியான சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. நியூவாக இருக்கிற லீடர்ஸ் ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா. பட் நீங்கள் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆனால் ஓகே, எதுவும் ஒரு பிரச்சனை வராது. கண்டிப்பாக உங்களுடைய லீடரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு
ஈஸியான ஒரு வழி. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.